எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் கிங் கேங் பேசுகிறேன். சரவண சார் இருக்காங்க, டெம்பிள் சிட்டி குமார் சார் இருக்காரு, விஜய் கணேஷ் சார், அப்புறம் சிசிரமணன் சார், இந்த மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க. அதாவது நம்ம சரவண சார் வந்து மலிவிலையில் நடமாடும் உணவகம் ஆரம்பிச்சிருக்காங்க. அதை துவக்கி வச்சது வந்து ஓட்டருடைய சங்க தலைவர் டெம்பிள் சிட்டி குமார் சார் தான். அவர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பிரான்ச் இருக்குது, நிறைய 25க்கு மேலே பிரான்ச் இருக்குது. இருந்தாலும் அவர் வந்து சார் ஏன்னா 2 பேரும் நல்ல நண்பர்கள். அதாவது சிவன் சக்தின்ற மாதிரி இவங்க 2 பேரும் தான் இது பண்ணுறாங்க. அதாவது மருந்து விருந்து மனிதனுக்கு ரொம்ப அது முக்கியம். உணவு முக்கியம், மருந்து முக்கியம். அது 2மே சேர்ந்து செயல்படுறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. உண்மையிலே வந்து மதுரைக்கு கிடைத்த ஒரு கிஃப்ட் தான் சொல்லணும். அதாவது ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் நிறைய உதவி பண்ணியிருக்கேன் நம்ம சரவண சார். எங்க சின்ன சின்ன நடிகருக்கெல்லாம் நிறைய வந்து ஏன்னா நிறைய ஒரு ஆப்ரேஷனும் இருக்கட்டும், போண்டாமணி வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு இந்த ஹாஸ்பிட்டலில் தான். உண்மையிலே பெரிய விஷயம் சார், ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி நிறைய பண்ணுங்க. ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் அதிமுக வந்து எம்எல்ஏவா வந்து வரப்போறாரு. வந்தாருன்னா டபுளா ட்ரிபிளா எல்லாருமே மக்களுக்கு வந்து ரொம்ப நல்லது செய்வாரு. ஆமா, அதனால வந்து எல்லாமே உங்க நல்ல மனசுக்கு நல்ல விஷயம் பண்றீங்க, எல்லாமே நல்லது நடக்கும். இன்னும் இந்த மாதிரி நிறைய பண்ணுங்க சார். ஆமா ஆமாங்க. 10 ரூபாய்க்கு வந்து முட்டை பிரியாணி, 20 ரூபாய்க்கு வந்து சிக்கன் பிரியாணி யாரு கொடுப்பா? அந்த மாதிரி அந்த நல்ல விஷயம் அண்ணன் பண்ண விஷயம் அப்படியே ஓட்டு கொத்து கொத்தா வந்துடும். இந்த தொகுதியில ஜெயிச்சாச்சு அண்ணன், ஒண்ணு மாற்றமே இல்லை. எங்க சரவணன் வந்து எம்எல்ஏ ஆயிட்டாரு. ஆமா, புதுசா படங்கள் வருது, இளம் இயக்குநர்கள் வர்றாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய சினிமாக்களை எப்படி இருக்கு பாக்குறீங்க? நல்லா இருக்கு. ஏன்னா இப்ப உள்ள மக்களோட என்ன பல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப உள்ள டைரக்டர் அது கரெக்டா தான் பண்றாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து முன்னாடி இந்த சினிமா வரும், இப்போ இருந்த சினிமா வரும். இப்போ வந்து சோசியல் மீடியா வந்துச்சு. அதுக்கு முன்னாடிலாம் வந்து அது கிடையாது. ஃபிலிம் இருந்தது, அப்புறம் டிஜிட்டல் இருந்தது. இப்போ யூடியூப், இன்ஸ்டாகிராம், லொட்டு லொஸ்க்கு எல்லாமே வருது. அதனால இப்போ வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து சினிமா தியேட்டர்ல வந்து குடும்பமா போய் பார்த்தாங்க, அது வேற விஷயம். இப்ப குடும்பமே வந்து எல்லாமே நடிக்கிறாங்க, ஆடுறாங்க, பாடுறாங்க. இன்னைக்கு எல்லாமே வந்து ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் ஒவ்வொரு நடிகர்கள் இருக்காங்க. அப்படின்னும் போது சினிமாவும் மீடியாவும் எல்லாம் மிங்கில் ஆயிடுச்சு, எல்லாம் கலந்து அப்படிதான் இருக்கிறாங்க. உங்க ஸ்டைல்ல அப்படி தலைவர் சூப்பர் ஸ்டார் ஸ்டைல் அப்படி பண்ணுவீங்க தெரியுமா? அப்படி ஆக்ஷனோட அதை ஒரு டைலாக் அப்படி செஞ்சு காமிக்கலாமா? அதெல்லாம் உங்களை நாங்க அப்படியே கொஞ்சம் லோகோ டவுன் நம்ம டெம்பிள் சிட்டி குமார் சாரும் சரவண சாரும் இந்த விஷயத்த நல்லா பண்றாங்க. இது மேலும் பண்ணா அவங்க ஒரு தடவை பண்ணா 100 தடவை பண்ண மாதிரி. நன்றி. 20 ரூபாய்க்கு சிக்கன் பிரியாணியும் இல்லைன்னா 20 ரூபாய்க்கு முட்டை பிரியாணி மாலை நேரங்களில் மக்களுக்கு வேலை முடிந்து களைத்து வீட்டுக்கு செல்லக்கூடிய மக்களுக்கு இது வந்து ஒரு குறைந்த செலவு தான். இதுவுமே இல்லாமல் ஃப்ரீயாகவும் கொடுக்கலாம். நம்ம கொடுத்தோம்னா நம்ம கட்டுப்படி செய்ய முடியாது, கூட்டத்தை சமாளிக்க முடியாது. அந்த அடிப்படையில் இது வந்து சும்மா ஒரு பதிவு கட்டணம் மாதிரி ஒரு 20 ரூபாய்க்கு கொடுக்குறோம். காலையில் 10 ரூபாய்க்கு 3 இட்லியும் டீயும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இது வந்து இந்த சாமானிய மக்கள், எளிய மக்கள் பயனடைகிறதுக்கான ஒரு திட்டமாக செயல்படுத்துகிறோம். மருத்துவராக இருந்த நீங்க இப்படி இந்த மாதிரியான மலிவு விலை சாப்பாடு கொடுக்கறதுக்கு எப்படி தோணுச்சு? மருத்துவமனை தொடங்கின உடனே ஒரு கேண்டீன் ஆரம்பிக்க வேண்டிய சூழல் வரும். இங்கே இருக்கக்கூடிய செவிலியர் இவங்களுக்கு எல்லாமே நாங்கள் வந்து ஃப்ரீயாகவே இங்கே உணவு கொடுத்துட்றோம். வேலை பார்க்குற செவிலியர்களுக்கெல்லாம் ஹாஸ்டல் இருக்குது, ஹாஸ்டலில் பெண்கள் இருக்காங்க. அப்போ அந்த அடிப்படையில் தொடங்கினது இது. இன்னைக்கு அடுத்து பார்க்கையில் வரும்பொழுது நிறைய மக்கள் பார்க்குறோம். நாங்கள் போகிற வழிகளில் பார்க்குறவங்கெல்லாம் அந்த வெளியே வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான செலவுகளாக இருக்குது, செய்ய முடியலைன்னு ஃபீல் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம்.